கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தினுடைய இந்த கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளின் ஓய்வு நாள் ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வரும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக, வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிபலரப சந்தரே மனரப பப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை சோதரிக்கிறோம். ஓ ரிபலரப சந்தரே மனரப பப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னவரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ராஜா. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பரே இயேசுவுக்கே, என் நண்பரே இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பரே இயேசுவுக்கே, என் நண்பரே இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே.
உங்கால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா 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 ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிவலரப சந்தரே மனரபா பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நீரே எங்களுடைய எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை துவக்க ஜெபமாக நம் மத்தியில் இருக்கிற போதுரமாக ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே,
இந்த அருமையான ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை வாழ்த்த, வணங்க, போற்ற எங்களுக்கு தந்த அருமையான தருணத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் ஆசீர்வாதங்களை பெரும்படியாய் கடந்து வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ சுகவீனம், எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில் கடந்து வந்த பிள்ளைகளை நினைக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு இம்மட்டுமாய் ஈவாய் தந்த சுகத்துக்காய் பலத்துக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் வர வேண்டியவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வாங்க, தடைகளெல்லாம் நீக்கி போடும்படியாய் செபிக்கிறோம். பாடல் துதி ஸ்தோத்திரங்களை பொறுப்பெடுத்துக்கங்க. ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. துதியின் பகுதியில் கர்த்தர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து அசைவாடி கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். தூது பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசும்படியாய் கெஞ்சுகிறோம். சூடான அப்பத்தோடு எங்கள் மத்தியில் கடந்து வந்து கிரியை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஊழியர்கள் எல்லாம் பொறுப்பிடும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். படுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த வருடம் துவங்கி நம்மை 6 மாதங்களாய் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் இந்த 26வது நாளிலே அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் அது ஏராளமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கூட நாம் கண்களை மூடி நாம் ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி, அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் காண்பித்த எல்லா வழிகளை எண்ணி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போறோம். அல்லேலூயா. அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்தார். எப்போது நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை நடத்தின தேவன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை காத்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உயர்த்த, ஒருவருக்கே ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்த, ஒருவருக்கே ஆராதனை செலுத்த ஆண்டவரே அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மிலே ஆண்டவரே அப்பா அன்பு செலுத்தி ஆண்டவரே அப்பா நன்மை செய்தவருக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நிரொருவரே ஆண்டவரே அப்பா பரிசுத்தமுள்ள தேவன், நிரொருவரே சேனைகளின் கர்த்தர், நிரொருவரே ஆண்டவரே ஆராதனைக்குரியவர், நிரொருவரே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவராய் இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வானாதி வானங்களிலே வீற்றிருக்கிற தேவனே ஆண்டவரே அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுவதற்கும் உம்மை துதித்து பாடுவதற்கும் ஆண்டவரே வான சேனைகளிலே ஆண்டவரே அப்பா கேருபின் மத்தியிலே செராபின் மத்தியிலே வீற்றிருக்கும் பொழுதும் ஆண்டவரே பூமியிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே நன்றி பலிகளுக்கும் துதி பலிகளுக்கும் ஆண்டவரே நீர் செவி சாய்த்து ஆண்டவரே கடந்து வருகிறபடியால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உத்தம இஸ்ரவேலருக்கு அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உம்மை, ஆண்டவரே அப்பா ஆராதிப்பதினால், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்மை, ஆண்டவரே துதிப்பதினால், ஆண்டவரே அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது. ஆண்டவரே அநேகருக்கு கிடைக்க கூடாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே அப்பா கிருபை எண்ணி, ஆண்டவரே அப்பா இரக்கத்தை எண்ணி, ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தீரே. ஆண்டவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் ஆண்டவரே வேண்டுதல் செய்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே துதி பலி செலுத்தி ஆண்டவரே உம்மையை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஜீவன் உள்ளவரையும் நான் உண்மையே துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்போ வந்திருக்கிற நாம் கூட கர்த்தாவே உடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே உமக்கே நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து உண்மையை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே உடன்படிக்கை கொடுத்து ஆண்டவரே அப்பா நீர் நிறைவேற்றினீரே. ஆண்டவரே தேவைகள் என்னை சூழும் போது ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா சந்தித்து ஆண்டவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மை எண்ணி, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மை, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது, வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தேன். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தேன். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தேன். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை
எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது, தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தேன். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஆண்டவர், உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின ஆண்டவரே அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். ஆண்டவரே, செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கிறோம். பிராகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் சொல்லி ஆண்டவரே ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுவோமா, நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரே, நீ செய்த அற்புதங்களை எண்ணி துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆண்டவருடைய வாழ்க்கையில பாராட்டின நன்மைகள், அதிசயங்கள், ஆண்டவரே ஆச்சரியங்கள், அது எண்ணிக்கைக்கும் மேலானதா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையா இருக்கிறபடியால் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, பாராட்டின எல்லா கிருபைகளை எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, சோதரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நிரவரே, ஆண்டவரே துதிக்கு பாத்திரர், நிரவரே மகிமைக்கு பாத்திரர், நிரவரே நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி போதாது. கர்த்தாவே ஆண்டவரப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின இரக்கங்கள், கிருபைகள், தயவுகள் ஆண்டவரே அது ஏராளமா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரப்பா ஆபேலுடைய ஆண்டவரை காணிக்கையை அங்கீகரித்தீரே. ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட ஆண்டவரப்பா என்னுடைய காணிக்கையும் நீங்க அங்கீகரிங்க. ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நடுக்கத்துடனே ஆண்டவரே அப்பா உம்மிலே ஆண்டவரே மகிழ்ந்து களிக்கூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட தேவன் எங்களுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்லுவோமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மற
துதிக்க வந்தோம். ஆம் ஆண்டவரே, உண்மையை எண்ணி துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிறதான பலி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, அது ஆண்டவரே செவி கொடுத்தலும் உத்தமமா இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மைதானே நான் நம்புவேன் என்றென்றைக்கும். அல்லேலூயா. அவர் ஒருவரே நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே எல்ஷடாவா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே சாவாமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவரா இருக்கிறார். அவர் ஒருவரே எல்லோரிலும் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிற தேவனை நாம் சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் கூட ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவரே நீர் உண்டு. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறபடியால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையை துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபித்த பொழுது அநேக நாட்களாய் அவள் துக்கித்து கொண்டிருந்தாள். அநேக நாட்களாய் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய உணர்வை அறிந்த தேவன், அவருடைய அங்காளாய்ப்பை அறிந்த தேவன், கர்த்தர் அவருடைய பெருமூச்சை அறிந்த தேவன், அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்த தேவன். அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவரே, உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் உமக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை ஆண்டவரப்பா நான் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரப்பா எனக்கு ஆண்டவரப்பா ஆண்டவரே நேரிடுகிற எல்லா காரியங்களையும் நீர் பார்த்து கொள்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லி நன்மை செய்வதற்கு நீர் உண்டு. ஆண்டவரே, நான் உண்மையை நம்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு அண்ணால் ஒப்பு கொடுத்தது போல மீண்டுமாய் அவள் துக்கமுகமாய் அவள் இருக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கலங்க நின்ற நம்மை கண்டு அவர் புறம்பே தள்ளி போவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து அவர் நம்மை களிப்பாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஒரு சுக்கட நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதான் நான் நம்பிடுவேன் என் தேவா என்று சொல்லி நாம் யாவரும் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைப்பவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அஜோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அஜோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அஜோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அஜோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவேன் தேவா. ஆண்டவரே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை நடத்திட ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கையில நன்மை செய்திட ஆண்டவரே யாரும் இல்லை ஆண்டவரே என் தேவா. உம்மைதான் என் வாழ்வில், உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதை. கரங்களை உயர்த்தி சொல்வோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைப்பவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நடத்துவர். பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே, கலங்கி போனாலும் ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்துகிறதே ஆண்டவரே, கரம் பிடித்து காப்பவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அஜோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அஜோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை பலவீனங்கள், எத்தனை ஆண்டு சுகவீனங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அப்பா என்னை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே, மறுவாழ்வு கொடுத்தனை வாழ வைக்கிறீர், மறுவாழ்வு தந்தீர் ஐயா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய். ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம்
உமக்கே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய ஆண்டவரே நீர் உண்டு கர்த்தாவே. உம்மைதான் ஆண்டவரே நான் நம்பியுள்ளேன். உம்மைதான் என்னுடைய வாழ்க்கையை ஆதாரமாய் கொண்டுள்ளேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மிடத்துல வந்த ஒருவரையும் நீர் ஆண்டவரே வெறுமையாய் அனுப்பினதில்லை கர்த்தாவே. வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே அதை நிறைவேற்றி ஆண்டவரே முடிக்கும் வரைக்கும் ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே கண்ணீரை களிப்பாக்குகிற தேவன் ஆண்டவரே. துக்க நாட்கள் முடிந்து போக செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே பூர்வ நாட்களின் எல்லைக்குறியை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. நீர் ஒருவரையும் ஆண்டவரப்பா ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. தமிழத்தில் சேர்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நேசிக்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே மை நன்றியுள்ளதோ மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை முழு மனதோடு ஆண்டவரப்பா உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரப்பா நீர் ஒருவரே போதுமானவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரப்பா எங்களை நிபந்தனை நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. உம்மை போல் நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்ற போது தேவா உம்முடைய அன்பினால் என்னை மன்னித்தீரே ஆண்டவரே. என்னையும் ஆண்டவரப்பா உம்மோடு கூட ஆண்டவரப்பா சேர்த்து கொள்வதற்காய் ஆண்டவரே நீர் எனக்காய் ஆண்டவரப்பா அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே. நீர் எனக்காய் ஆண்டவரப்பா ஒடுக்கப்பட்டீரே ஆண்டவரே. எனக்காய் ஆண்டவரே உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே என்னை மீட்டு கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் சகித்தவரா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பொறுத்து கொண்டபடியால் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரப்பா நீர் இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம் முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு தாய் போல தேற்றுகிற தேவன், தந்தையை போல நம்மை ஆற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை மறந்தவனாய் தன்னிடத்தில் உள்ள அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டவனாய் அவன் சுய புத்தியை சார்ந்து அவன் ஓடின பொழுது அவருடைய ஆஸ்தியெல்லாம் தீர்ந்த பொழுது அவன் மிகவும் வறுமையில் இருந்த பொழுது அவன் யோசித்தான், என்னுடைய தகப்பன் வீட்டிலே அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு போஜனம் உண்டு, அவர் எல்லாரும் சுகமாய் வாழ்ந்து திரிகிறார்கள், ஆனால் நான் இன்றைக்கோ பன்றி தின்கிறதான ஒரு தவிட்டினாலே என்னுடைய வயிற்றை நிரப்ப பார்த்தேனே என்று சொல்லி நான் எப்படியாவது என்னுடைய தகப்பன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் திரும்புகையில் அவனுடைய தகப்ப அவன் வருகிறதை பார்த்து அவனை அணைத்து கொண்டான். அல்லேலூயா. வாழ்க்கையிலும் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. நாம் யாரெல்லாம் நம்மை நேசிப்பாங்க, யாரெல்லாம் நம்மை பார்த்துக்குவாங்க என்று நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே நம்மை முடிவு பரியந்த நடத்த வல்லவர். அல்லேலூயா. அவர் இம்மையில் மாத்திரம் அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நித்திய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை தாங்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஏந்தி கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வருத்தமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவ சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரப்பா நம்பிக்கையுடைய சிறைகளாய் ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்தில் நான் திரும்புகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வரது பாரசில நித்திய பேரின்பமும் இருக்கிறபடியால் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் யாவரும் இந்த கடைசி பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை மறந்த ஒரு துரோகியாய் நான் வாழ்வதை பார்க்கலாம் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்போதும் உம்முடைய பாதுபடியில் எப்போதும் காத்திருக்கிற ஒரு ஆண்டவரே ஒரு மகனாய் நான் வாழ எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நாம் யாவரும் இந்த பாடலை பாடி
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடேனில் சிக்கி நான் உழன்றேன், தேவத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடேனில் சிக்கி நான் உழன்றேன், தேவத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓ துரோகி நான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, கைப்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தாவே காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். 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 ஆம் ஆண்டவர், உடைய அன்பினால் எங்களை மன்னிச்சிரே ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, உடைய அன்பு பெரியது ஆண்டவரே.
ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரப்பா ஆண்டவர் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு செய்யாமலும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருந்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஐம்பொறிகளையும் ஆண்டவரே உமக்குள் அடக்க உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. வெற்றி வாழ்க்கையுள்ள ஆண்டவரப்பா ஆண்டவரே ஒரு தானியேலை போல ஆண்டவரே யோசேப்பை போல ஆண்டவரப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரப்பா ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரப்பா ஆண்டவரே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எப்போதும் வெற்றி வாழ்க்கையுள்ள ஒரு மகனாய் மகளாய் நாங்கள் திகழ உம்முடைய அக்கினியால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் இடையில் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரப்பா ஆண்டவர் காரியமும் ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரப்பா உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க வாழ எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி இந்த கடைசி சரணத்தை மாத்திரம் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ள நிரப்பும் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ள நிரப்பும் என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்த ஓ துரோகி நான் என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனி நான் என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்த ஓர் துரோகி நான் என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனி நான். ஆமாண்டவரே இப்படி சமூகத்தில் ஆண்டவரப்பா என்னை முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் என்னை முழுவதுமாய் ஆண்டவரப்பா அர்ப்பணிக்கிறங்கள் தாவே உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் அடிமையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரப்பா ஆண்டவரே ஒருவரையும் ஆண்டவரே நீர் புறம்பே தள்ளாமல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா நேசிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரப்பா. உம்மிடத்தில் ஆண்டவரப்பா எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமையும் நிழலும் இல்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரப்பா ஆண்டவரே அன்றைக்கு பேதுருவை நேசித்தது போல ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்தில் உம்மிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற போதிலும் அவன் ஆண்டவரப்பா உம்மை மறுதலித்த போதிலும் ஆண்டவரே நீர் அவனை நேசித்தது போல ஆண்டவரப்பா உம்முடைய ஆண்டவரப்பா அன்பு
அது என்றைக்கும் ஆண்டவரே அப்பா உயர்ந்ததாக இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை மறந்த துரோகி நான் அல்ல ஆண்டவரே அப்பா. உம்மிடத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே அன்பாக இருக்க எங்களை கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் தாழ்த்து உரிமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி நாம் கேட்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுங்கள் நல்ல தகப்பனே, அப்பா அருமையான இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை பாட, உம்மை போற்ற தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை சோதரிக்கிறோம். வசிப்படுத்த மகனை ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையால் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இன்னும் ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்துருளுங்க. வேதத்தில் மறைந்திருக்கிற புதைப்பொருட்களை, பொக்கிஷங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்கப்பா. ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குறேன், ஒன்றுமில்லை ஆண்டவரே. குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவரே நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. வாயோடு இருந்து நீர் பேசும்படி ஆட்சேபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே மை சோதரம் 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 சோதர ராஜா, முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம். ஏசாயா 27 6வது வசனம். ஏசாயா 27 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்றதுக்கு நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதான் தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஏற்கனவே இதை தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே இந்த வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம், யாக்கோபு இஸ்ரவேல் ஜனம். ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாம் தான். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இதில் நமக்கு அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை கொண்டிருக்கிற வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற சித்தம், ஹல்லேலூயா, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பூர்ணமாய் நிறைவேறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரை ஏன் என்னை இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்தீர்? எத்தனையோ பேர் இருக்கத்தக்க, நம்மை விட எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எத்தனையோ நம்மை விட வசதி வாய்ப்புகள் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் என்னை ஆண்டவரை ஏன் தெரிந்து கொண்டீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ பேர் இருக்காங்களே நம்ம விட பக்தியில் ரொம்ப முக்தி பெற்றவங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து வெறும் பச்சை தண்ணியில் தங்களை குளித்து தங்களை சுத்திகரித்து கொண்டு தங்களுடைய தெய்வங்களை அப்படி பக்தியாக இருக்கிற அவர்களை பார்க்கிறோம்.
கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதான நோக்கம். அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமை. ஆண்டவரை என்னை ரட்சித்து போல் அவர்களையும் ரட்சிக்க வேண்டும். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய சமூகத்திலே உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். விலையேற பெற்ற ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம ஒவ்வொருக்காகவும் சிந்தி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை போக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறதான நோக்கம். ஆண்டவரே, ஏதோ சும்மா ஆண்டவர் யாரையும் அழைக்கல, சும்மா வெறும் ஆலயத்துக்கு வந்து போங்க ஞாயிற்றுக்கிழமை, அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவருக்காக நாம் வேர் பற்றி அவருக்காக நாம் பலன் கொடுக்க வேண்டும், அவருக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தான் நம்ம இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் வேர் பற்றி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஏதோ கிறிஸ்தவம் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இலக்கணத்திலே போடப்பட்டு, செய்யுளே போடப்பட்டு, தமிழில் எப்படி வாழலான்னு, இப்படி தான் வாழணும் என்று ஒரு வரமுறையை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு, நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வசனங்கள், ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 37:31. ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனம். 37:31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இது ஏசாயா தீர்க்கதரிசினால் அந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம். சனகரிப் அசீரியா ராஜா தன்னுடைய மந்திரை அனுப்பி முழு இஸ்ரவேல் மக்களையும் கலங்கடித்ததான அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு வந்து அந்த வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த நாட்களில், கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிற அநேகர் வழி தப்பி போய் கொண்டிருக்கிற நாட்கள், அநேகர் ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிந்து செல்லு கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீதியாக இருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நாம் வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம உறுதியாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்குள்ளே வேர் பற்றி நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. சங்கீதம் 92வது சங்கீதம் 92:12 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து. இப்போ நீதிமானுடைய வாழ்க்கை இங்கே எதற்காக எந்த மரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? எதை போல செழிப்பானா? பனையை போல். பனையை போல் இல்லை, பனை மரம், பாம் ட்ரீ இல்லை, எல்லாருக்கும் தெரியும் பனை மரம். நம்ம பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லை. மே மாதம் ஆனால் என்ன நமக்கு கிடைக்கும்? நுங்கு கிடைக்கும் இல்லை. நுங்கு இல்லை, ரொம்ப எல்லாரும் விரும்பி நம்ம சாப்பிடுகிற ஒரு உணவு, அது ஒரு பழம், ஒரு வகை. அப்படியாக அப்போது நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்போ பனையை பற்றி தெரிஞ்சாதான் நீதிமான் எப்படி செழிக்க முடியும் நமக்கு அறிஞ்சு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் நமக்கு சில ஊமைகளால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார். சில மரத்தோடு சில காரியங்களோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து. அப்போ நம்ம செழிக்கணும்னா பனையை போல, நீதிமான் பனையை போல என்ன பண்ணுவானா?
செழிப்பான். இந்த பனை மரத்தில் நம்ம பார்த்துருக்கோம்ல, முன்னெல்லாம் வேலூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது பஸ்ஸில் பார்த்தோன்னா அப்போல்லாம் நிறைய கட்டிடங்கள் இருக்காது. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பதாக சொல்கிறேன். எல்லாம் எம்டி பிளேஸாக ட்ரையாக இருக்கும். பார்த்திங்கன்னா தூரத்தில் அப்படியே பனை மரங்கள் லைனாக இருக்கும். கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். கொஞ்சம் கூட கேப் இருக்குது. எங்கேயா 1-2 இடத்துல தான் கேப் இருக்கும். அந்த வீடு ஊருங்கள் வர இடத்துல இருக்காது. மற்றபடி இந்த எம்டி பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பனை மரம் லைனாக இருக்கும். நம்ம தூரத்தில் இருந்தாலும் அது நிற்கிறது நமக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த பனை மரம் ரொம்ப சிறிதான இருக்கிற அந்த அது வளருகிற ஸ்டேஜ் எப்படின்னா, அது ஒரு 7 அல்லது 15 வருடம் ஆகுமா அது முதிர்ச்சி அடைவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 அல்லது 15 வருடம் ஆகுமா அது முதிர்ச்சி அடையும். பார்த்து சிறியதாக தான் இருக்கும். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா அது சிறியதாகவே தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அது உள்ளுக்குள்ளே வேர் பற்றி கொண்டு இருக்குமா. அது ஒரு வேர் சல்லி வேர் மாதிரி தான் வரும். ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான வேர்கள் அது சைடில் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஏற்குறைய 50 அடி வரைக்கும் ஆழம் போகிற அளவுக்கு அது அந்த தன்மை வேர்க்கு தன்மை உடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று அதை கொஞ்சம் நம்ம அதை தியானிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுளெலாம் எடுத்து விக்கிபீடியாலலாம் எடுத்து அதை வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பனை மரத்தை குறித்து ரொம்ப விசேஷித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த 7லேருந்து 15 வருடம் வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளருமா. அதுக்குள்ளே என்ன ஆகும்னா, அது வேர் பற்றுமா. அடியில் வேர் என்ன பண்ணுமா, அது வேர் ஸ்ட்ராங்காக உள்ளே போய் என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, படர்ந்து கொண்டே இருக்கும். அப்போது அந்த 7 to 15 இயர்ஸ் அப்புறம் தான் அது என்ன பண்ணுமா, முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். திடீர்னு அது என்ன ஆகும், நல்ல வளர ஆரம்பித்து ஏறக்குறைய 30 மீட்டர், அதாவது 98லேருந்து 100 அடி உயரத்துக்கு வளருமா. அந்த பனை மரம் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த பனை மரம் ஏறக்குறைய 30 மீட்டர், அதாவது 98லேருந்து 100 அடிக்கு உயரமாய் வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் அதில் இருக்கிற எல்லா பாகங்களும் உபயோகப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அதில் இருக்கிற எல்லா பாகமும் அதில் எடுத்திங்கன்னா அந்த நுங்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டால் என்ன ஆயிரும், பழமாயிரும், பனம்பழம். அது கூட நம்ம எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. எனக்குலாம் சிறிய வயதில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, நல்லா சுட்டு கொடுப்பாங்க, இல்லை வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அந்த பனம்பழத்துலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, பனம் கற்கண்டு கிடைக்குது, பனம் வெல்லம் கிடைக்குது. இல்லை இப்போ நிறைய பேர் இல்லை கருப்பட்டி காப்பி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த சுகர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பனம் வெல்லம் எடுத்துக்கிறாங்க. அப்போது நிறைய அதில் குணாதிசயங்கள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்குது, பனங்கிழங்கு கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பனங்கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லை, அந்த பனை ஓலையில் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பனை ஓலை வீடுகளே இருந்திருக்கு இல்லை. இப்போ எத்தனை பேர் பார்த்துரு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் தெரியாது. ஒரு வேளை ஏதாவது குட்கிராமத்தில் போனீங்கன்னா இன்னமும் அந்த பனை ஓலையில் எப்படி தென்னை ஓலையில் வீடுகளுக்கு போடுறாங்களோ, ஓட்டு வீடு எப்படி இருக்கிறதோ அதுபோல் பனை ஓலையில் வீடுகளுக்கு போடுவது வழக்கம். அந்த பனை ஓலை அவ்வளவு. அதில் பனை ஓலையில் என்ன பண்ணுவாங்க, விசிறி. எத்தனை பேர் ஞாபகம், இப்போ தான் யூபிஎஸ் வந்துருச்சு, நம்ம கரண்ட்டு போனால் உடனே ஃபேன் வருது. அப்போல்லாம் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், விசிறி எடுத்து விசிறினுப்போம். அதில் பனை ஓலையில் காத்தாடி நிறைய காரியங்கள், பொம்மை பொருட்கள், கைவினை செய்வினை பொருட்கள். சிறு வயதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க ஸ்கூலில், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் அதில் பொம்மை பண்ணி நார் மாதிரி பண்ணி. இப்போ கூட குருத்தொலை ஞாயிறுக்கு அந்த பனை ஓலையை தான் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இப்படியா அநேக அந்த பனை ஓலை அவ்வளோ அத்தனை பயன்படுது. அது மாத்திரம் இல்லை, அதில் இருக்கிற அந்த பூ பனம், அந்த பூவை கூட என்ன பண்ணுவாங்க, அதை காய வச்சு இடித்து என்ன பண்ணுவாங்க, இந்த சுற்றினா அந்த ஒரு நெருப்பு ஒன்று வரும், அதை ஒரு கேமாக விளையாடுவாங்க. சின்னதில் பார்த்துருக்குறேன். அந்த பனை அந்த ஓலையில் அந்த அந்த பூவில் கூட என்ன ஆகுது நமக்கு, அது கூட உபயோகமாகுது. ஹல்லேலூயா. மற்ற என்னெல்லாம் இறக்குறாங்க, அதெல்லாம் இறக்குறாங்க. மற்றும் அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பனங் அந்த அந்த கொட்டைக்குள்ளே ஒரு அரிசி மாதிரி சாதம் மாதிரி இருக்கும், அதை கூட என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஆப்பிரிக்காலெலாம் அது அவங்களுக்கு உணவாக இருக்குது. நிறைய இந்திய தேசத்தில் ஏறக்குறைய இது 200 கோடி நமக்கு வருமானம் கொடுக்குதான். பனை மரத்தில் அந்நிய செலவாணிக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஏறக்குறைய 200 கோடி இது பயன்படும். அது மாத்திரம் இல்லை, அது இருக்கிற அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங். அது ரொம்ப கட்டுமான பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறாங்களாம், அதை யூஸ் பண்ணுறாங்க.
அந்த வேர் அவ்வளோ சீக்கிரம் நோண்டி எடுக்க முடியாது. நீங்கள் பாருங்களேன், ரொம்ப மழை வந்து புயல் அடித்து காற்று அடித்தாலும் இந்த பனை மரம் நிற்கும் இல்லை. தென்னை மரம் கூட சாஞ்சிரும் சில வேலையில், வாழை மரம்லாம் ஈஸியாக சாஞ்சிரும். ஆனால் இந்த பனை மரம் நிற்கும். எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், ஏறக்குறைய 100 அடினா பார்த்துக்கோங்க, 30 மீட்டர், 10 மாடி. ஒரு மாடியோட ஹைட்டு வந்து 3 மீட்டர். அப்போ 10 மாடியோட ஹைட்டுக்கு அளவுக்கு அந்த பனைமரம் வளரக்கூடியது. ஏறக்குறைய அது ஒரு மனிதனுடைய ஆயுள் நாட்கள் நம்முடைய ஆயுசு நாட்களை விட அதிகமாக உயிர் வாழுமா. ஸோ அப்படியான ஒரு பனைமரம், அதை எடுக்கணுன்னா அது சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன். இந்த கிரவுண்டில் நிறைய பனைமரம் இருக்கும். அது கிரவுண்ட் ஆக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஜேசிபி வச்சு அடியோடு வாரி பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஒரு குழியே இருக்கும், பெரிய பள்ளம் இருக்கும். அப்படி எடுத்தால் தான் அது வேரோடு என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அப்போ ஏன் அவ்வளவு அதனுடைய பயன்கள், அதனுடைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சாதாரணமாக வாசித்து போயிடுறோம். நீதிமான் பனையை போல செழிப்பான் ஒரு லைனில் வாசித்து போகிறோம். அந்த பனையை குறித்து நம்ம வாசித்தோன்னா எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள். நாமும் அப்படி போல் செழிக்கணும்னு ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்போது நம்ம வேறு ஊன்றுனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், செழிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள, நம்ம அவருடைய வசனத்தில், அந்த வசனம் தான் நமக்கு ஆதாரம். அந்த வசனம் தான் நமக்கு என்ன பண்ணும், ஆண்டருக்குள்ள வேரூன்ற உதவி செய்யும். அதுக்கு தான் நம்ம வசனம் படிங்க, வேதம் வாசிங்க. அதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ்லாம், நிறைய குவிஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா எப்படியாகலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வசனம் இதில் தேடி வாசிங்கள். இதில் ஜோடு இல்லாமல் இராது. இது கர்த்தருடைய ஆவி, அதை என்ன பண்ணுமா, சேர்க்கும். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும், அதை நேசிக்கணும். அருமையான ஜார்ஜ் முல்லரை பார்த்து நாங்கள் படிச்சுட்டு வரோம். இல்லை நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, எங்கே படித்தோம், சபையில் படிச்சுட்டு இருக்கோம். எவ்ரி ஈவினிங் சாட்டர்டே 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே ஆயத்த ஜபம் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வந்து வாலிபல்லாம் வந்து இங்கே க்ளீன் பண்ணி பெருக்கி மேட்லாம் போட்டு நம்ம இப்போ ஜாலியாக வந்து உட்காந்துட்ருக்கோம். இதுக்காக நிறைய பேருடைய பிரயாசங்கள் இருக்குது. இதுக்காக அநேக பேர் தங்களுடைய உழைப்பை செலுத்துகிறாங்க. வந்து இங்கே பெருக்கி க்ளீன் பண்ணி மேட்லாம் போட்டு ஸோ 6:30 மணி 6:45 முடிஞ்சிடும். 7லேருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே ஆயத்த ஜபமாக இந்த நாளை நம்ம அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் 7 to 8 வச்சுருக்கோம். எது தெரியுமா, அத்தனை நாள் ஆராதனை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு ஊருக்கு பிரயாணப்படுறதுக்கு முந்தின நாளே நம்ம ஆயத்தப்படுறோம் இல்லை, ஒரு வாரம் ட்ரிப் போகிறோம், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஒரு ஊருக்கு போகிறோன்னா முந்தின நாளே என்ன பண்ணுவோம், என்ன துணிமணி எடுத்து வைக்கணும், என்ன காரியங்களாம் வேணுன்றதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வைக்கிறோம். அதுபோல் நம்ம ஆராதனை அதை விட முக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருவரும் ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் இதை ரொம்ப விசேஷமாக ஆசரிக்க வைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த ஓய்வு நாளுக்காக மனுஷன் சிருஷ்டிக்கப்படலை. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளுக்காக மனுஷன் சிருஷ்டிக்கப்படலை, மனிதனுக்காக தான் ஓய்வு நாள் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எதுனா ஆண்டுடைய ஓய்வு நாள். அப்போ அந்த ஓய்வு நாளை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அந்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளை நம்ம விசேஷித்த மற்ற எல்லா நாட்களை காட்டிலும், மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் ஆண்டோடைய ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாடல் பாடி ஒரு மிஷனரியோட லைஃப் ஸ்டோரியை நாங்கள் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆராதனைக்காக விசேஷமாக எல்லாரும் ஜெபிப்பாங்க. நாளைக்கு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தூரத்துலேருந்து வரக்கு வேண்டிய பிரயாண கிருபை, வாகன வசதி, போக்குவரத்து வசதி உண்டு பண்ணி தாங்க, யாருக்கும் எந்த சுகவேனும் பலவீனம் வரக்கூடாது. ஜெபம் நடக்குது இங்கே 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையிலும். ஹல்லேலூயா. நம்ம நீங்கள் அருகில் இருப்பீங்களா, உங்களுக்கு நேரம் இருக்கும் வேண்டாம், நீங்கள் வந்து இதில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சாது சிந்துடைய லைஃப் ஸ்டோரி நாங்கள் அந்த புக் முடிஞ்சிச்சு. நேற்று 2வது பார்க்கும் ஜார்ஜ் முல்லர், அவர் அவருடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு, அவர் ஏறக்குறைய வேத புத்தகத்தை 200 முறைக்கு மேலே படிச்சிருக்கிறார். எத்தனை முறை? நம்ம ஒரு முறையாவது ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம் இல்லை, நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க. ஆனால் அவர் 200 முறை அதை காட்டிலும் அதிகமாய் என்ன பண்ணியிருக்காராம், பைபிளை படிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக 100 டைம்ஸ் 100 முறை முழங்காலில் நின்று வாசிச்சிருக்கிறாராம். 100 முறை முழங்காலில் நின்று அந்த வேத வசனத்தை வாசித்து, அதை கேட்டவுடனே நான் அதை உடனே அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டேன்.
அண்டர்லைன் பண்ணி வச்சு நம்ம எவ்வளோ நம்ம லேக்காக இருக்கோம். ஆண்டுடைய வசனத்தை நம்ம எவ்வளோவா நம்ம கை கொடு படிக்கிறோமா முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்தை நமக்கு நேரம் கொடுத்து நம்ம நேரம் செலவிட்டு அதற்காக நம்ம உட்கார்ந்து படிக்கிறோமா? எப்படி நம்ம நம்முடைய ஃப்யூச்சருக்காக நம்ம வேலைக்காக நம்ம உணவுக்காக நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வேலை செய்து உழைக்கிறோம், ஓகே தான். ஆனால் அதை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டும் என்றால் வேதத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலுத்துகிறோம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு வாசிக்கிறோமோ, எவ்வளவு நம்ம நேசிக்கிறோமோ, அதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள ஊன்ற செய்யும். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் மிகவும் பொல்லாதா இருக்கும். நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிற நாட்கள் காலங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையான நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. வரப்போகிற சோதனைக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தில் நாம் வாசித்து வேரூன்றி நின்றால் மாத்திரமே நாம் நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம வசனத்தை வாசிக்கணும். இதில் வேரூன்றி நம்ம என்ன பண்ணணும்? நிற்கணும்னா வசனத்தை நம்ம வாசிக்கணும். அப்போ அவர் அத்தனை முறை படித்த பிறகு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஏவினாராம். பரிசுத்த ஆவியானவர் ஏவினாராம், நீ எந்த ஒரு தேவைக்காக மற்றவர்களை என்ன பண்ணாத, சார்ந்து கொள்ளாத, என்னையே சார்ந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை ஊக்குவிச்சாராம். அவருக்குள்ள பேசினாராம். ஒரு விருப்பத்தை வாஞ்சியை உண்டு பண்ணாராம். நாம கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் படிக்க படிக்க வாசிக்க வாசிக்க நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். என்ன தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரை நீர் எனக்கு செய்ய வல்லவர் என்பதை இல்லை. அவர் இந்த காலத்து விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஜார்ஜ் முல்லர் அவர் பெரிய ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்தினார். ஒவ்வொரு நாட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இருக்காது. பிள்ளைங்க உட்காந்துருவாங்களாம், தட்டு வச்சு உட்காந்துருவாங்களாம். அங்கே ஒன்றுமே இருக்காதான். எல்லாம் ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். பார்த்தா கேட் கிட்ட நிற்குமா சாப்பாடு. அன்னைக்குரிய தேவையை கர்த்தர் சந்திப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவை. அப்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம விசுவாசமாக இருந்தோன்னா, ஆண்டவருக்குள்ளே அந்த வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள எப்படி நமக்கு விசுவாசம் வரும்? கேள்வினால் இல்லை, இந்த கேள்வினால் நமக்கு என்ன பண்ணும்? இந்த விசுவாசம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையினால் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு விசுவாசம் பெருகும். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க 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 ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவர். இந்த வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் தரையிலே வீணாய் விழுந்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தை ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அது பலனை காண்பாய். அப்போ நம்ம இந்த வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருள்ள வேறு ஊன்றி நம்ம வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27:3 2லேருந்தே வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திராட்சை செடி அவரே பாதுகாக்கிறாராம். எவ்வளோ பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு செடி வச்சோன்னா உடனே என்ன பண்ணுவோம்? போய் டெய்லி தண்ணி ஊற்றுறதுன்னா, எங்கன்னா ஊருக்கு எங்கன்னா போயிட்டால் கூட பக்கத்து யாருன்னா சொல்லி தயவுசெய்து தண்ணி ஊற்றுங்க செடிக்கு, இல்லை அது என்ன பண்ணிடக்கூடாது, அது அழியக்கூடாது. நமக்கே ஒரு கரிசனை இருக்கும்போது இல்லை, நம்ம வாங்கி வச்ச ஒரு 100 ரூபாவோ 150 ரூபாவோ இருக்கும், சில வேலை ஃப்ரீயாக கூட கிடச்சிருக்கும். அதை நம்ம பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம்? காலையிலும் மாலையிலும் தண்ணி ஊற்றி அது வளருது, அதுக்கு தேவையான காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் இந்த திராட்சை செடியின் மேலே அவர் எவ்வளோ கரிசனையாக இருப்பார். எவ்வளோ நம்ம சோர்ந்து போகிற நேரம்லாம் அந்த செடிக்கு எப்படி வாடி இருக்கு பார், போய் தண்ணி ஊற்றுங்க. நம்ம சொல்கிறோமா இல்லையா? செடி வாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? போய் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆயிரும்? டக்குன்னு நல்லா பிரிஸ்காக அப்படியே நிற்கும். அதே போல் தான் நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோம் ஆண்டவருக்கு தெரியும். எப்போல்லாம் நம்ம மடங்கடிக்கப்படுறோம், எப்போல்லாம் இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விழுந்து போகிறவரை அவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்டுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவனார். நான் விழுந்துட்ட ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் தூக்கி விடுறாராம். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய சுகவீனங்கள் தெரியும், நம்முடைய இயலாமை அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி, நம்ம காப்பாற்றுகிற தேவன். இந்த திராட்சை செடி கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இந்த திராட்சை செடி எப்படியாவது கனி கொடுக்கணும், இது கனி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதை காப்பாற்றுறார்.
காப்பாடு. எத்தனையோ புயல் அடிச்சிச்சு நம்ம வாழ்க்கையில், எவ்வளோ வெயில், சூறா அப்படியே சுட்டெரிக்கிற வெயில் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சு, பெரு வெள்ளம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் நம்ம காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த வீடு அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? கற்பாறையாகிய கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டோடு மேலே நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கும் பொழுது அது அசையாது. ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த இயற்கை சீதோஷ்ணையில் அந்த நம்ம இயற்கை சீதோஷ்ண நிலை நம்மை பாதிக்காதபடி கடும் குளிர், கடும் வெப்பம், மழை எல்லாவற்றிலும் தாக்கு பிடிச்சு நீக்குது பாருங்க அந்த மரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பதும் விருதா. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாருங்க. எத்தனையோ பேர் செக்யூரிட்டி வச்சும் திருட வந்து திருடின்னு போயிடறான். ஆனால் உங்களை என்னைய கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். என்ன பெருசாக ஒரு சின்னதாக ஒரு பூட்டு உள்ளே லாக் பண்ணிட்டு படுக்கிறோம் இல்லை? ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்ம என்ன பண்ணுறார்? ஆண்டவர் தப்பு வைக்கிறார். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாராம்? பாதுகாக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆண்டவர் காப்பாற்றுறார். ஏன் தெரியுமா? நம்ம கனி கொடுக்கணும். நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ தண்ணி ஊற்றுறார். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் வேரூன்றி அவரிலே கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கார். அதை நம்ம காப்பாற்றுகிறார், நம்மை காப்பாற்றுகிறார். வேண்டிய நேரத்தில் நமக்கு பலனையும் அவருடைய வல்லமையும் அபிஷேகத்தை தந்து தொடர்ந்து ஓட அவருக்குள்ளே நிலைத்திருக்க கனி கொடுக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்ய பார்க்கிறோம். கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வேலையடைத்து பாதுகாக்கிற தேவன். வேலையடைத்து இல்லை, உன் வீட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். இது யாராலங்க முடியும்? இது யாரால முடியும்? இல்லை, எவ்வளோ பெரிய நம்ம காம்பவுண்ட் வால் கட்டி நம்ம போய் சுற்றிலும் நம்ம அந்த அதில் கரண்ட் ஷாக் கொடுத்து வைப்பாங்க. சில பெரிய பணக்காரங்க வீட்டிலாம் திருடர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அதில் வேலி கம்பி கட்டி அதில் கரண்ட் ஷாக்லாம் கொடுப்பாங்க, யாரும் வரக்கூடாது இல்லை. ஆனால் அதை காட்டிலும் நமக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நம்ம கூட, ஆண்டவருடைய சேனை நம்ம கூட இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனை நம்ம கூட இருக்குது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம். ஆண்டவர் நம்ம அப்படியா நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் 4-5 1 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1-5 வரைக்கும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான் மெய்யான திராட்சை செடி. இந்த தேவன் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. ஹல்லேலூயா. நம்ம தனியாக இருந்தோன்னா ஒரு நாளும் கனி கொடுக்க முடியாது. நாம் தனியாக இருந்தோன்னா ஒரு நாளும் கனி கொடுக்க மாட்டோம். ஆண்டவரோடு நிலைத்திருந்தால் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு சில உயிரினங்கள்லாம் ஒட்டுண்ணி சொல்லுவாங்க. ஒட்டுண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயாலஜி, ஃபிசிக்ஸில், இதில் பயாலஜியில் படிப்போம். ஒட்டுண்ணினா அது தானாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு உயிரினத்தோடு ஒட்டி இருக்கும். அதிலிருந்து சக் பண்ணி என்ன பண்ணோம், எடுக்கும். ஏதாவது தெரியுமா? அப்படி பேனு அதுக்கு தனியாக விட்டிங்கன்னா இறந்துடும். ஆனால் அது நமக்குள்ள இருக்கிற அந்த ரத்தத்தை உறிஞ்சி என்ன பண்ணுது, உயிர் வாழுது. நாய்க்கிட்ட இருக்கிற உண்ணி, அந்த மாதிரி நிறைய என்னது பேர், ஆமாம், அப்போது ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. அது தனியாக வாழ முடியாது. நம்மளும் அப்படி தான். ஆண்டவர் அந்த கொடியானது அந்த செடியை விட்டு தனியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது, கனி கொடுக்க முடியாது. அந்த கொடி, அந்த செடி, அந்த கொடியானது செடியிலே நான் இணைந்திருக்கும் பொழுது தான் அதுலேருந்து நமக்கு போஷாக்கு, நமக்கு தேவையான ஆகாரம், அதில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் அந்த செடியை வழியாக தான் நமக்கு என்ன பண்ணோம், கிடைக்கும். அப்போ நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா போஷாக்கையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொடியானது செடியோடு இணைந்திருக்கும் போது மாத்திரம்தான் நாம் கனி கொடுக்க முடியும். நாம் ட்ரை பண்ணி நான் ரொம்ப நல்லவராக முடியவே முடியாது. 2 நாள் 3 நாள் அப்படியே ரொம்ப, ஆனால் 4வது நாள் 5வது நாள் என்ன ஆகும், நம்ம நம்ம ஒரு அப்படி சொண்டி விட்டால் போதும், படப்படன்னு வெடிச்சிடும். ஹல்லேலூயா. அது ரொம்ப பொறுமையாக இருக்கணும்ப்பா. இனிமேல் சண்டை கூட வீட்டில் என்னால் எதுவும் பிரச்சனை இருக்கும், நான் பொறுமையாக வாயவே தரக்கூடாதுன்னு வீடு வச்சுருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் தான் முடியும். நீங்கள் நம்ம உண்மையாகவே ஒரு மன மாறுதல் வேணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்தால் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருக்கும்பொழுது தான் நம்ம வாழ்க்கை மறுரூபம் அடையும். இல்லை, அருமையான போதர் பாஸ்டர் வந்திருந்தாங்களே, ஒய் வேஸ்லி. நீங்கள் வரும்போது ஒரு ரூபத்தில் வருவீங்க, போகும்போது எப்படி போகணுமா, மறுரூபம் அடைஞ்சு போகணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில். இயேசுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையும். நம்ம தானாக மாற முடியாது. ஏன் உலகத்தால் மக்களால் வாழ முடியல? அவங்களும் ட்ரை பண்ணுறான். இந்த பாவ வழக்கத்தை விட்டுறணும், முடியல. ஏன்னா கிறிஸ்து இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவோடு இருந்தால் தான் நம்முடைய மாம்ச கிரியைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன 17 பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியரில் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கோபம், எரிச்சல், பொறாமை, காமவிகாரம், வேசித்தனம், எல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள். அது அழிக்கப்படணும்னா நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்குற அந்த அபிஷேகத்தில் நிறைந்து இருக்கும் பொழுது, இல்லை அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது, அன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில், தேவாலயத்தில் எல்லாம் அபிஷேகத்தினால பரிசுத்தம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். அதை தொடுகிற யாரும் என்ன பண்ணுவாங்களா, பரிசுத்தமாக்கப்படுவாங்க. அதை தொடுகிற யாரும் என்ன பண்ணிடுவாங்க, பரிசுத்தமாயிருவாங்க. தீட்டு தொட்டா தீட்டாயிரும். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலம். தீட்டு பட்டவனை அவனா நல்லவன் போய் தொட்டா தீட்டாயிருவான். ஆனால் ஆராதனைக்குரிய அபிஷேகத்தின் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேக தைலத்தினால அதை தொடுற எதுவும் என்ன ஆகுமா, பரிசுத்தமாயிருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். இது சமீபத்தில் நான் இந்த ஒரு செய்தியை ஒரு ஊழியர் மூலமாக கற்றுக்கொண்டேன். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்மை தொடுகிறவர்கள் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை தொடுகிறவர்கள் பரிசுத்தமாக வேண்டும். அன்று இயேசுவினுடைய ஓரத்தை தொட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கவனிங்க, அன்னைக்கு நாட்களில் அந்த அந்த தீட்டுப்பட்ட அந்த காலகட்டத்தில் பெண்கள் சுத்தமுள்ளவர் யாரும் தொடக்கூடாது. அவங்க கொஞ்சம் விலகி இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை, அந்த அந்த மாதங்களில் பெண்களுக்கு வருகிறதான அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணக்கூடாது, மற்றத்தோடு அப்படி தொட்டால் என்ன ஆயிடுவாங்க, தீட்டாயிருவாங்க. ஆனால் இந்த மகளுக்கு 18 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிரப்போக்கு, அவள் தீட்டுள்ளவள் என்று எண்ணியும் ஆண்டவர் தீட்டாகலைங்க. என்ன இருக்கணும்,
உடன்படிக்கை வேதன்படி அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீட்டாக இருக்கிற யாருன்னா தொட்டா என்ன ஆயிடுவாங்க, அவங்களும் தீட்டுப்பட்டுரும். ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணணும், போய் தனியாக இருக்கணும், ஊரை விட்டு எல்லையில் இருக்கணும். சாயங்காலம் போய் குளிச்சுட்டு தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவச்சி மாற்றிட்டு தான் பாலித்துக்குள்ளே வரணும். நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிங்க, என்னாகமும் உபாகமெல்லாம் வாசிங்க. ஒரு தீட்டுப்பட்டவன் என்ன பண்ணுமா, ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே இருந்து குளித்து ட்ரெஸ்லாம் துவச்சி போட்டு தான் உள்ளே வரணும், அப்போ தான் பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்ட அந்த ஸ்திரீ குணமாக்கப்பட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வல்லமை தான் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை தொடுகிறவர்கள், என் கூட இருக்கிறவங்க பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறவங்க பரிசுத்தமாகணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை மேல வைங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை நமக்குள்ள கர்த்தர் வைப்பார். அது கிருமி அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அந்த அபிஷேகம் நம்மை காத்துக்கொள்ளும். உலகம், மாமிசம், பிசாசு ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். உலகத்தினாலே கரைப்படாதபடி, மாம்சத்தினாலே கரைப்படாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அந்த அபிஷேகம் நம்மை காத்துக்கொள்ளும். அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கணும். அந்த கொடியானது தானாய், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள். 4வது வசனத்தில், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம தானாக கனி, நம்ம சொல்லுவோம்ல, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா ஆண்டவருக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான். அந்த அபிஷேகம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஆகவே நாம் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி நிற்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்தான் மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள். அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரை எல்லாம் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் இதில் நான் எந்த காரியம் செய்தாலும் இது உமக்கு பிரியமா, இது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். அநேக வேலைகளை நம்ம இஷ்டத்துக்கு செய்ததுனால சில பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்கிறோம். ஆண்டவர் அழகாக எழுதியிருக்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் அனுமதிக்கிறது, நீங்கள் அலோ பண்ணுறது மாத்திரம் நான் என்ன பண்ணணும், செய்யணும், எனக்கு உதவி. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நமக்கு துணை செய்வார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மார்க்கு 11, 12, 13 வசனம் வாசிப்போம். மார்க்கு 11, 12, 13. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. பார்க்குறதுக்கு நம்ம ஆண்டவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அப்பா பயங்கர பச்சை பசேல்னு இருக்குதுப்பா, இது ரொம்ப நல்லா செழுமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்பி நம்மக்கிட்ட வந்து எதாவது கனி இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லையா. ஆண்டவர் ஏமாற்றத்தோடு அங்கே கடந்து போகிறார். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். யாரும் வந்து சொல்ல தேவையில்லை, நமக்கு தெரியும். நமக்கு கனி உள்ள ஒரு ஜீவியம் வாழ கத்த நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்ம பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள கனிகள் வேணும். கனிகள் இருக்கா ஆண்டவர் பார்க்குற. ஆசையாக வருவார் நம்ம இடத்துல, ஆசையாக வந்து என் மகனிடத்தில் ஏதாவது கனிகள் இருக்குமான்னு ஆண்டவர் நம்ம தேடி வரும்பொழுது நம்ம அவருக்கு புசிக்கத்தக்க கனிகளை கொடுக்கணும். அவர் விரும்பி உண்ணுகிற கனிகளை அவர் கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை ஏமாற்றி விடக்கூடாது. வெறும் இலைகள் மாத்திரம் இருந்துச்சு அந்த மரத்தில். எப்படி இருந்துச்சா, இலைகள் தான் இருந்துச்சு, ஆனால் பழம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளிலும் ஆண்டவர் வேர் பற்றி, யாக்கோபு வேர் பற்றி அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருவோம். 27வது அதிகாரம் ஏசாயா 27:6, 27:6. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் எல்லோரும் கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் எழும்பி நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், உன்னை நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய்,
வேண்டுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Jesus, hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களோடு பேசின தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் பெரியவராய் அசைவாடினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுவுக்காய் கனி கொடுக்கிறவர்களாய், வேரூன்றி நிற்கிறவர்களாய், ஆண்டவரே பனையை போல செழிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு சாட்சிகளாய், உலகமெங்கும் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னீரே. உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கு கடந்து வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காரணத்தோடு வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆங்காங்கே உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பிடும், நீரே வழி நடத்தும், நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. அங்கும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து போகும்படியாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். அவருடைய கண்ணீர் கவலை எல்லாம் கர்த்தர் துடைத்து அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்திலும் செய்து வருகிற அதிசயங்களுக்காய், அற்புதங்களுக்காய் நன்றி. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பிடும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஐயா. வருகிற மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கிற உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து ஜெயம் பெறுகிறவர்களாய் இயேசுக்காய் கனி கொடுக்க கிருபைதாரும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.